வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது எம்எல்எஃப் ஹிஸ்டரி, இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல விடயங்களையும் வெளிக்கொணரும் காணொளிகளின் தொகுப்பு. அந்த வகையில் இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 இயற்கையில் நல்ல அழகான விஷயங்களை பார்க்க போகிறோம். அந்த 2 விஷயங்களில் இப்போ முதலாவது இருக்கிற இந்த விஷயம் ஏற்கனவே இந்த மலர்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரை பூ அல்லது ஆவாரம் பூன்னு சொல்லப்படுறது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். நான் அந்த விவரங்களை சொல்கிறதுக்காக இந்த காணொலியை பதிவிட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செம்மையாக அழகாக இருந்தது. காலை நேரத்தில், அதாவது நான் ஃபீல்ட் ஒர்க் போய்க்குள்ள ஒரு காட்டு பகுதியில் இந்த மலர்களை பார்த்தேன். காற்றில் மெல்ல அசைஞ்சு கொண்டு இருந்தது. அதோட கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மலர்களில் வண்டுகள் தேன் எடுத்து கொண்டு போகிற அந்த காட்சியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் கேப்சர் பண்ணினா நல்ல அழகாக இருந்தது. காலை நேரம் இதமான காற்று வீசி கொண்டிருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருந்து மனசுக்கும் இனிமையாக இருந்தது. ஆகவே தான் கேப்சர் பண்ணினா பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் இந்த பகுதி முழுக்க, அதாவது இந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே கூடுதலான இடங்களில் இந்த பூக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு செழிப்பாகவும் அதே நேரம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இது காட்சி தரக்கூடியதாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இதுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயத்தை வடிவாக கவனித்து பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த பச்சை நிறத்தோடு அவற்றை பச்சை நிறத்தையும் சேர்த்து பார்க்கல கண்டுபிடிக்கலுமோ தெரியல. அந்த கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே ஒருத்தர் அப்படியே மறைஞ்சிருக்கிறார். காட்டுக்குள்ளே எடுத்தது தானே. இதை கரம்பை மரங்கள் என்று சொல்கிறது. நல்ல புளிப்புச்சுவையுடைய காய்களையும் பழங்களையும் தரக்கூடிய ஒரு மரம் தான் இது. காட்டுப்பகுதியிலான இருக்கும். அதாவது பற்றைக்காடுகளை பொறுத்தளவில் கூடுதலாக இது காணப்படும். சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் இந்த காய்களின் சுவை நல்லா பிடிச்சிருக்கும். ஏனெண்டா இது நிறைய விட்டமின் சியை கொண்ட ஒரு காய்களாக அல்லது பழங்களாக இந்த மரத்தினுடைய பழங்கள் இருக்கும். முட்கள் நிறைஞ்சு போயிருக்கும். அந்த வகையில் நான் இதை எதிர்ச்சியாக பார்த்த இடத்தில், அதாவது நான் போகைக்குள்ள அந்த மலர்களை வீடியோ பண்ணின பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் இதுகளை கண்டனால் இந்த பூக்களை கூட சாப்பிட்றது. இந்த வெள்ளை நிற பூக்கள் சாப்பிட்டிங்கன்னா புளிப்பு சுவையில் இருக்கும். அதுலேயும் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதே மாதிரி பழங்கள் பார்த்திங்கன்னா கருத்த நிறத்தில் பழங்கள் இருக்கும். இதில் எனக்கு பழங்களை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்க இல்லை. அதால் இந்த மரத்தில் இருக்க இல்லை, பூத்து இருக்குது. இப்போ தான் நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட நாட்கள் செல்லத்தான் பூக்கும். இந்த முட்களை பாருங்க, அவ்வளோ நீளமான முட்களாக இருக்குது. ஆனால் இந்த சுவையாக இருக்கும். இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். பூக்களையும் சாப்பிடல, நல்ல சுவையாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் அந்த மறைஞ்சிருக்கிற ஆள் யார் என்று சொல்லுங்கள். எறும்புகள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. ஆனால் அவர் அப்படியே அதில் படுத்திருக்கிற. நான் அப்போ வீடியோ பண்ணினா நீங்கள் கொஞ்சம் கூண்டு கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். என்னடா பச்சை நிறத்துக்கு அவரும் பச்சை நிறம் அப்படியே படுத்திருக்கிறார். வடிவாக கூர்ந்து பாருங்கள். நான் வடிவாக சூம் பண்ணி கிட்ட கொண்டேன்னா நான் நேரடியாக பார்த்தபடியாக தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுதோ எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்க. சரி மக்களே, கண்டுபிடிச்சாக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி. நான் என்ன விஷயம்னு கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆகவே இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். காணொலிகள் பிடிச்சிருந்தா, அதாவது எம்எல்எஃப் ஹிஸ்டரியினுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எம்எல்எஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.